Stock market analysis மொத்தமாக 15 steps தான். This is day 6 of how to analyze a stock in 5 minutes series. PB ரேஷியோனா என்ன? ஒரு கம்பெனியை இப்போவே இழுத்து மூடிட்டு அந்த கம்பெனியோட அசட்டையெல்லாம் வித்துட்டு மொத்த கடனையும் கட்டி முடிச்சா பேலன்ஸ் அமௌண்ட் எவ்வளோ இருக்குமோ அதுதான் ஒரு கம்பெனியோட புக் வேல்யூ. அந்த புக் வேல்யூவை மொத்தமாக இருக்க ஒரு ஷேருக்கும் பிரித்து கொடுத்தா எவ்வளோ வருமோ அதுதான் புக் வேல்யூ பர் ஷேர். இந்த புக் வேல்யூ பர் ஷேரை ஷேர் ப்ரைஸோட டிவைட் பண்ணால் கிடைக்கிற வேல்யூ தான் பிபி ரேஷியோ. பிபி ரேஷியோட ஃபார்முலா என்னன்னா, பிபி ரேஷியோ இஸ் ஈக்குவல் டு மார்க்கெட் ப்ரைஸ் பர் ஷேர் பை புக் வேல்யூ பர் ஷேர். ஃபைனான்ஷியல் செக்டார், மேனுஃபேக்சரல் செக்டார், எனர்ஜி செக்டார் போல இருக்க ஹை கேபிட்டல் செக்டாரோட வேல்யூவேஷன் கண்டுபிடிக்கணும்னா பிபி ரேஷியோ தான் மெயினாக பார்க்கணும். பட் வெறும் பிபி ரேஷியோ பார்க்கறது கரெக்டாக இருக்காது, அதை ஆர்ஓஇ கூட கம்பேர் பண்ணி பார்க்குறது தான் கரெக்டாக இருக்கும். சிம்பிளாக சொல்லணும்னா ஆர்ஓஇ அதிகமாக இருந்து பிபி ரேஷியோவும் அதிகமாக இருந்தால் அது ஒரு நல்ல கம்பெனி, நல்ல வேல்யூவேஷன்லேயே இருக்குன்னு அர்த்தம். அதுவே ஆர்ஓஇ அதிகமாக இருந்து பிபி ரேஷியோ கம்மியாக இருந்தால் அது அண்டர் வேல்யூடாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவேளை ஆர்ஓஇ கம்மியாக இருந்தால் அந்த கம்பெனி பக்கமே போகாதீங்க. ஆர்ஓஇ நான் என்னன்னே தெரியல அப்படின்னா Day 4 வீடியோவை செக் பண்ணி பாருங்கள்.